படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி உள்ளிட்டோருக்கு ஆறுதல் கூறினார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார். இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல்கள் மற்றும் கண்டனங்களை தெரிவித்தனர். இதையடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெரம்பூர் செம்பியம் பந்தர் காட்டன் மாநகராட்சி பள்ளி மைதானத்தில் வைக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து பொத்தூர் கிராமத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் சென்னை அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கும் ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். அப்போது குற்றமிழைத்தவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்தார்.